ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். பச்சை மிளகாயோடைய காரம் தான், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு வதக்கிட்டே வரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு 4 பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பூண்டு வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும். சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை நல்லா தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு சாதம், நான் வந்து ஒரு 2 கப்பாக வர மாதிரி சாதம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்ல சாதம் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அந்த வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, மினி தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். சைடிஷே எதுவும் தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்றலாம். மார்னிங் டைமில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. லஞ்ச் பாக்ஸுக்கு செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.